குரல் கொடுக்கணுமோ அதை தமிழக முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் தான் இது ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா புரியலன்னா கண்டிப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். வெயிட் பண்ணுங்க பிரதர், இப்படி ஒரு கேள்வி வரும் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இருங்க கண்டிப்பா பிரதர், நான் சொல்றேன் என்ன பண்றது. கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, நீங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்லுறீங்க? மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. மா சுப்பிரமணியம் ஒரு மீனவர், அதை ஃபர்ஸ்ட் தரவுகளோட வந்து கேள்வி கேளுங்க. மா சுப்பிரமணியம் என்பவர் ஒரு மீனவர், அவருக்கு மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சமத்துவம் சமூக நீதியை காத்திருக்காங்க. ஒரு மீனவன்னா அந்த எல்லையில தான் இருக்குன்னு தாண்டி ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவர் அமைச்சராக வச்சிருக்காங்க. தரவு கூட கேளுங்க சகோதரர். வந்துட்டு மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது அன்னைக்கு கிடையாதுங்க. அன்னைக்கு ஐயா திருச்சி. இது வந்துட்டு நீங்க பதில் சொல்ல நான் கடமை. திராவிட உறுப்பினர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது சரியா இருக்கும். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, மீனவர்களை புறக்கணிச்சிருக்காங்க, மீனவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். அது இதே போல வந்துட்டு கடந்த 5 ஆண்டுகளா ஒரு எங்க மீனவர் அமைப்பில் என் சகோதரர்கள் தான் அமைப்புகள் வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரான பரப்புரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பரப்புரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வலைத்தளம் எல்லாத்துலேயும் மீனவர்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்து மீனவராக ஒரு அமைச்சராக இருக்கான்ற அந்த விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். சார், திமுக வந்து இப்போ மீனவ சமுதாயத்தை போயிட்டு ஓட்டு கேட்கும் போது அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிருக்கு. எங்க சார் அப்படி சொல்லுங்க? எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் இருக்காருல்ல, ஆமா சொல்லுங்க. சரிங்களா, அவர் தொகுதியிலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து போயிருக்காரு. அவங்க போன் வந்து நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் மட்டும் உள்ள அனுப்புறாங்க. எந்த தொகுதியிலயா? ராயபுரம் தொகுதி. ராயபுரம் தொகுதியில் அப்படி எந்த ஒரு நியூஸும் நாங்க பார்க்கலையா? எங்க மக்கள் அதாவது அவங்க கட்சியோட மீனவ சமுதாயம் சொல்றீங்க. கண்டிப்பா அது நீங்க பார்க்க மாட்டீங்கன்னும் போது அப்ப எப்படி நீங்க மக்களுக்கு நீங்க வந்து உதவி பண்ணுவீங்க? இல்ல புரியல. மீனவ சமுதாயத்துக்காக தான் நாங்க நிக்கிறோம் நீங்க. ஆமா கண்டிப்பா. சரிங்களா, இது மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க. அது மீனவ சமுதாயம் வந்து இல்ல எங்களுக்கு தெரிஞ்சது மீனவர் சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நிறைய கட்சிகள் நிறைய பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க கட்சிக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்கள் மக்களுக்கான சேவைகள் மட்டும் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் மக்களுக்கான குரல்கள் கண்டிப்பா புரியல. என்ன பண்ணிச்சு தரவுகளோட இருக்கு. ஆமா ஆமா அது வந்துட்டு அது வந்து நீதிமன்ற உத்தரவின்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்துட்டு அரசாங்கம் எதுவுமே போடல. நீதிமன்றத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அதை பண்ணியிருக்காங்க. புரியுது. மக்களுக்காக தான் அரசாங்கம். ஆனா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தான் பேச முடியும். நீதிமன்றம் இல்ல புரியல. எதை எடுத்திருக்காங்க? இன்னைக்கு நீங்க இல்ல இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க, நீங்கள் சொன்னீங்க நம்ம பட்டினப்பாக்கம் திருமணம் அங்கே உள்ள மீன் கூடங்கள் மீன் சந்தைகளுக்கு ஒரு நவீன மீன் சந்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. மக்கள் அங்கே மீனவ சமுதாயம் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே இருக்க ஒரு மீனவர் இதுதான் சங்கம் தான் ஒன்று. சரி, எடப்பாடி கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன முறையிட்டு இருக்காங்க? போயிட்டு நீங்க தான் வரணும், ஏன்னா இவங்க எங்களை மதிக்கப்பட மாட்டாங்க. சரியா, அது வந்துட்டு அவங்க வந்துட்டு கடந்த 5 ஆண்டுகளாக அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு பாரதிய ஜனதாவுடைய சார்ந்தவங்களா இருந்து தான் அந்த 5 ஆண்டுகள் அவங்கள்ட்ட செயல்பாடு இருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் அவங்க அதை தான் செய்வாங்க. எலெக்ஷனுக்காக அதை பண்றாங்க. நீங்க சொன்னீங்க மீனவ சமுதாயத்துக்கு வந்து நல்லபடியா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா மறுபடியும் அதே மீனவ சமுதாய மக்கள் வந்து அதே ரோட்ல வந்து நிக்கிறாங்க. புரியுது. அது வந்து ரோட்ல கடை இல்ல கண்டிப்பா கடைகள் இல்ல கண்டிப்பா நீங்க அது கடைகள் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா கூடங்கள் தெரியும். அவங்க வந்துட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டு வர வலைகள் உலர்த்துறத அந்த இடத்துல உலர்த்துறாங்க. சண்டே கூட தான் சார் சொல்றேன். இப்போ வந்து நீ வலைகளை பிடிச்ச மீனை வந்து அவங்க பண்றது ஓகே, சரிங்களா? ஆனா வந்து வெளிய இருந்து வாங்கி வர மீனை கூட அங்க தான் விக்கிறாங்க. இல்ல கூடத்துல தான் விக்கிறாங்க, வெளிய விக்கல சார். சண்டே பாக்குறோம் சார். சார் மீன் கூட இருக்கு சார். நீங்க போய் பாருங்க. நான் வேணா இந்த சண்டே வரேன், மீன் பார்க்கலாம். சரியா? சரி, இதுக்கு தீர்வு எந்த அரசு நீங்க கொடுக்க நீங்க நினைக்கிறீங்க? திராவிட நீங்க வந்து இந்த ஆட்சி தான் சொல்றீங்க. நாங்க குறைச்சாங்களா? ஓசி பஸ்ல போற திட்ட தான் சார் செஞ்சாங்க, அடிக்க தான் செஞ்சாங்க. சரி, நீங்க பார்த்து தானே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் பதில் தான் என்னோட சார்
கிடையாது சார். என்னோட சமூகத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதை தான் நான் பேச வந்திருக்கிறேன். உங்க சமூகம் மட்டும் தான் இருக்கா? இல்ல எல்லா அனைத்து சமூகமும் இருக்கதான் செய்றாங்க. அனைத்து மக்களுக்கு சமூகம் பேசுங்க சார். கச்சேரி வந்துட்டு இரு நாட்டுக்கான பிரச்சனை. அதுல வந்து அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே தமிழக அரசாங்கம் 2000 அப்படின்னா வந்துட்டு மத்திய அங்கம் வகிச்சிருந்தாங்க. அங்கம் வகிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க பிடிச்ச இலங்கையில பிடிச்ச படகுகள் திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்தாங்க படகுகள் மோடி வந்த பிறகு கோடிக்கணக்கான படகுகள் இலங்கை வந்து அவங்களே வந்து ஏலம் விட்டாங்க. இதுக்கான தீர்வு வேற எடுக்கணும். மத்திய அரசாங்கம் கையில எதுவும் இல்ல. புரியல. இலங்கையில் நம்ம தமிழர் மீனவர் போய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சார். மீனவர்களை விட்டுருக்காங்க சார், படகுகள் விடல சார். படகுகள் லிஸ்ட் அவங்க தரவுகளோட உங்களுடைய வந்து மீனவ சமுதாயத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க சார். நல்லதா பேனா சிலை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க சார். வாபஸ் விட்ரா கண்டிப்பா மக்களுக்கு எதிரான திட்டங்களும் கண்டிப்பாக எதிர்த்து தெரிவிப்போம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மெரினாவிலேருந்து உத்தண்டி வர கடல்வழி மேம்பாலம் பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க. ஐயாவில் பேசியிருக்காங்க. அடுத்த ஆட்சி அமைச்சர் அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக போய் பேசுவோம் சார். ஏன்னா மீனவர் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும், அதை நாங்கள் பேசுவோம். என் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் பொழுது அதை நாங்கள் அதுக்காக தான் சார் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் நீங்களே இந்த கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது மீனவரை சுட்டா நான் சுடுவேன்னா அதற்கான உத்தர இந்திய இல்ல சார். அதுக்கான மாநில அரசாங்கத்தில் இல்ல சார். சார் கிடையாது சார். மாநில அரசாங்கம் இது இல்ல சார். அந்த இது கிடையாது இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்கறதே தவறு. புரியல சார். வார்த்தை சார் அண்ணன் சீமான் சொல்றது வார்த்தைக்கு நல்லா இருக்கும் சார். வார்த்தையா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகையாளரா அனைத்து தெரிஞ்சவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அது நடக்காது சார். மத்திய அரசாங்கம் தான் தீர்வு எடுக்க முடியும் சார். மாநில அரசாங்கத்துல எதுவும் செய்ய முடியாது சார். இரு நாட்டு வெளியுறவுத்துறை பிரச்சனை சார். அது புரியல என்ன சார். காங்கிரஸ் இருந்தது. ஆமா முடிஞ்ச கட்சியை தாரை வாத்திருக்காங்க. அது கொள்கை சார். சூப்பர். வந்ததுல இருந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கட்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னைக்கும் ஆழமா நிறைய பேர் பிரச்சாரங்கள் விஷயங்கள் முன்னெடுத்து இது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய கடைசி நேரத்தில் கொடுக்க இருக்கு. அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு வச்சிருக்கோம். அதே போல இப்போ பத்திரிகையில் அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. வந்த உடனே கேட்டாங்க, உணர்ச்சி பூங்க கேட்டாங்க. கண்டிப்பாக வரவேற்கிறேன். எடுத்த உடனே கேட்டாங்க மீனவர் கூட மீனவர் ஒருத்தருக்கு கூட வந்துட்டு திமுக சீட் எடுத்த உடனே கேட்டாங்க. அதே சென்னை மாகாணத்துடைய அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். சுகாதாரத்துறைக்கு அதையும் தான் இன்னொன்று சொல்றேன். அமைச்சர் மெய்யனா இருக்காங்க. எங்க மீனவர்கள் தான் சேருவாங்க. அதே போல வந்துட்டு இன்னைக்கு மீனவர் கொடுத்திருக்கு. மீனவர் அமைப்புகள் யாருக்குமே யாரும். ஆனால் வந்து KKSSR முத்தரையர் சங்கம் அவரை கூப்பிட்டு திமுக இருக்காங்க. நாங்க வரவேற்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஆமா புரியலையா? கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அந்த வழக்கு நீதிமன்றம் கண்டிப்பா சார். நீங்க பத்திரிகையாளர் இந்த சமூகத்தை கண்டிப்பா சார் என்ன பேச விடுங்க. இருங்க சார் நான் பேசுறேன். நீங்க பத்திரிகை அதான் நீங்க சார் இருங்க. நீங்க பத்திரிகையாளர், இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையாளர். என்ன சார் ஆடியோ இருக்குன்னு சொன்னது நீங்க தார்மீகமா போய் நீங்களே கொடுத்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தானே கேள்விகள் கேட்குறீங்க, கேள்வி கணைகள் தொடுக்கிறீங்க. அப்ப நீங்களே சமர்ப்பிச்சுக்கலாமே சார். சார் அதே சூப்பர் சூப்பர் பிரதர். கண்டிப்பா பிரதர். இதை தான் நான் சொன்னேன். நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னேன் பிரதர். இதே தான் நானும் சொன்னேன். ஆனா நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. புரியல. எங்க ஆட்சியில வந்துட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் நிலைப்பாட்டில் இன்றைக்கு எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை
சிறையில் அடைச்சு உரிய தண்டனை வாங்கி கொடுத்து நீதி வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு சார். சரி சார், நீங்க நிறைய பிரைவேட் ஸ்கூல் ஆயிடுச்சு. உங்க ஆட்சியில எத்தனை ஸ்கூல்ல நீங்க மூடுனீங்க சார்? எத்தனை ஸ்கூல்ல வந்து நான் தரவுகள் படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பொய்யான பிரச்சாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க 2020 இன்னைக்கு வரை பாத்தீங்க அப்படின்னா 10,000 பள்ளிகளை மூட்டன்னு சொன்னாங்க. கிடையவே கிடையாது. தரவுகள் அடிப்படையில் தரவுகள் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புறேன். 46 ஸ்கூல்ல தான் சார் மூடி இருக்காங்க. 46 ஸ்கூல் தான். இவங்க 10,000 சொல்றதா மிதம் மிஞ்சின கட்டுக்கதை சார். மிதம் மிஞ்சின கட்டுக்கதை. ஓப்பனிங்கே ஆட்சிக்கு வந்த உடனே குடியேற்றணும், இந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த இதெல்லாம் வரும். அப்போ கொடியேற்றத்துக்கு டாஸ்மாக் அதிக விலை வித்த அந்த இதுல இருக்கவங்களை கூப்பிட்டு கொடியேற்ற வச்சாங்க. அதாவது தேசிய கொடியேற்ற வச்சது பெரிய இஷ்யூ ஆச்சு. யாரு சார்? இந்த ஆட்சியில டாஸ்மாக் யார் சார்? உங்களுக்கு தெரியுமா? டாஸ்மாக் யார் அதிக விலை? டாஸ்மாக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக வருமானமா அவங்களை கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது தெரியுமா சார்? நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. அப்படி ஊக்குவிக்கிற திமுக ஏன் இத டாஸ்மாக் வந்து மூட மாட்டாங்க? கண்டிப்பா ஒரு அவார்டு கொடுக்கணும் மட்டும். கண்டிப்பா. அதாவது வந்துட்டு சார் மதுவில்லா தமிழகம் அமையுன்றது எங்களுடைய ஆசை தான் சார். படிப்படியாக அதை நிவர்த்தி பண்ண கோரிக்கை வைக்கிறோம் சார். கோரிக்கை கண்டிப்பாக வச்சிருக்கோம். அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். படிப்படியாக மதுவை குறைக்கணும் சார். கஞ்சா இங்க நிறைய புழக்கத்துல இருக்குது. நிறைய சார் அப்படி எடுத்தோம் அப்படின்னு இளைஞர்கள் வராங்க. எங்க போலீஸை வச்சு அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, காவல்துறைக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. ஆனா இப்ப இருக்கா? இருக்கு சார். மக்கள் மத்தியில காவல்துறை உங்க நண்பன் சொல்லிட்டு இருக்கு. இதற்கு முன்ன சார் இருங்க சார், பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது ஒரு வருஷம் வாய மூடி மௌனம் காத்தது யாரு சார்? பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது வாய மூடி மௌனம் காத்தது யாரு? அதை சொல்லுங்க. பொள்ளாச்சி இஷ்யூ வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளியிடப்படாது, காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே புகார் தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. அதுதான் சார் இந்த ஆட்சியோடைய வெற்றியே. தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. நேற்று கூட தாம்பரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில இருக்கிற ஒரு கடை நடத்துறவங்க வியாபாரி, அந்த கடையில இருக்கவங்க தாவேகாவுக்கு ஓட்டு கேட்டு போனவங்கள திமுகவை சார்ந்த அந்த பகுதியில் இருக்க இளைஞரணி செயலாளர்கள் சேர்ந்து அந்த கடையை உடைச்சி அந்த பெண்களை வந்து கிழிச்சு மானபந்தப்படுத்திருக்காங்க. நான் நியூஸ் பார்க்கல. அப்ப நீங்க உங்க ஆட்சியில பண்ணா நல்லதா இருக்கலாம். புரியல. தவறு யார் தெளிவாக திமுக இளைஞரணி மதன்குமாரே சொல்லிட்டாங்க. தவறு யார் செஞ்சாலும் தண்டிக்கப்படுறது. அவர் இந்நேரம் வந்துட்டு திராவிட அவரை கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க சார். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க சார். மீனவர் பசங்களுக்கு வந்து சரியான கல்வி கிடைக்குதா? அவங்க கல்வி படிச்சாலும் சரியான வேலைகள் கிடைக்குதா? ஏன்னா அவங்களாம் வந்து நல்லதான் படிச்சா கூட அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வேலைக்கு போறாங்க. சரிங்களா? தரவுகள் எல்லாமே வச்சிருக்கேன். நான் தரவுகள் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு தரவுகள்ன்றீங்க. 2-3 பேராவது சொல்லுங்க. 2-3 பேராவது சரிங்களா? என்னதான் வந்து சமுதாயமா தான் போறாங்க. பேசவே மாட்டீங்க. மீனவர்களுக்கு தான் நாங்க பண்ணவே மாட்டீங்க. பேசவே மாட்டீங்களே சார். அதாவது பாத்தீங்கன்னா சிறப்பு திறன் பயிற்சி வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு ஒரு கிராமங்கள் கிராமம் போனீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. பிள்ளைங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த போடும் பொழுது கிடைக்கிற கிராமங்கள் வந்து போடும் பொழுது அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு சார். வேலை வந்துட்டு தமிழ்நாடு அத்தனையுமே வந்துட்டு தட்டுப்பாடு புரியல. இன்னைக்கு எம்பிசியில் உள்ளவங்க மீன் பிடிக்கிறாங்க, பிசியில் உள்ளவங்க மீன் பாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த தரவுகள்ல நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஐயா எடப்பாடி ஆட்சி முடியும் தரும் நீங்க சொன்னீங்க. அதனால மீனவர் பழங்குடின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் மட்டும் போடும். அது தனி வரணும்னு சொல்லிட்டு சார். அவர் எதில் புரியல.
தூய சக்தி சொல்றாங்க. டிவிலயே போட்டாங்க சார் சார் நீங்கள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சார். சார். டிவிலயே போட்டாங்க. கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் பிரச்சாரத்துக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். கடைசி ஒரு 4 நாள் பிரச்சாரம் போகிறோம் சார். கேண்டிடேட் கூட போவீங்களா நீங்க தனியா இல்லை கேண்டிடேட் போகிறோம் சார். கேண்டிடேட் கூட போகிறோம், தனியாக பண்ணுவோம் சார். புரியல யார் சார் சொல்கிறா சார்? நீங்கள் சுயேட்சை வேட்பாளர் போட்டுருக்கீங்க சார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு பெரியாங்களோ தான் உங்களுக்கு கேட்டால் பண்ணுவீங்க. ஜெயிக்கிறவங்கள்ட்ட போய் நின்னா தான் நம்ம மக்கள் மத்தியில் வெளியில் தெரியும்னு தெரியும். ஒரு ஜெயிக்கிற அணி கூட நின்னா தான் நம்ம யாரும் தெரியும். இப்போ டிஎம்கே அவருக்கு ஆசையாக இருக்கலாம். திமுக கூட வந்துட்டு நான் வந்து போட்டி போடணும், திமுக எனக்கு எதிரியாக இருக்குன்றது அண்ணன் விஜய் அவர் கூட ஆசையாக இருக்கலாம் சார். அது ஆசையாக இருக்கலாம், அது தீர்மானிப்பாங்க. அது வந்து மக்கள் தானே சார் தீர்மானிக்க முடியும், மக்கள் தீர்ப்பாங்க. அதே போல் ஊடகத்துறை நண்பர்கள் மூலியமாக திரும்பவும் சொல்கிறேன், என் சகோதரர் அருமை சகோதரர் பத்திரிகையாளர் கேட்டப்போ போல தான் வந்த உடனே உணர்ச்சிபூர்வம் கேட்டார். மீனவர்களுக்கு திமுக போட்டிடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு சொன்னார். அது அத்தனையுமே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமாக ஒரு 5 ஆண்டு மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கமும் ஒரு 3 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட அரசாங்கமும் என்னுடைய மீனவர் சமூகத்தில் உள்ள பகுதிகளில் ஒரு சில பேரை எடுத்து வச்சு ஒரு திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதோட நீட்சி தான் இது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கேன், திராவிட கழக ஆட்சியில் மீனவர்களுக்கான பங்குகள் கொடுத்துருக்காங்க, மீனவர்கள் மரியாதை கொடுத்துருக்காங்க. ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவரை வச்சுருக்காங்க, அதே மீனவர் தான் மாநகராட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதே போல் வந்துட்டு ஐயா பெர்னாண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனிபர் சந்திரன், இப்படி நிறைய பேர்களுக்கு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம், அதை நாங்கள் இன்றைக்குமே மறக்க மாட்டோம். அதே போல் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு 48 துறைமுகங்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய திட்டங்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. முழு பூசைக்கா மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், படித்த மக்கள் அத்தனையுமே தெளிவு பெறுவாங்க. அதனால மக்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி திராவிட நம்மளோட நிலைப்பாடை சொல்றேன். 2006 to 2000 வந்துட்டு மகளிருக்கு சொசைட்டி கொண்டு அந்த சொசைட்டி இருக்கு. அதே போல மானை கொண்டு வந்து, அதே போல கொண்டு வந்தது சிங்கா கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியில் இதை கொண்டு வந்து அவர் வழித்தோட மாடல் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு நம்மளுக்கு திட்டங்கள் அத்தனையுமே செயல்பட்டு இருக்காங்க. ஆட்சி நம்முடைய கோரிக்கைகள் அத்தனை சொல்றேன். பிரச்சாரம் யாரும் பண்ண வேண்டாம், தான் இருக்கு. காலம் நல்லா போகணும். அதே போல வந்துட்டு இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிற மீனவர் தாக்கப்படும் தான் பெற வேண்டியிருக்கு. அந்த எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய கடற்கரையும் எங்களுடைய சன்னதிகள் காக்கப்படுறதுக்கு அது எல்லாத்தையும் முதல் வழியாக செஞ்சவர்களுக்கு பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. விடுபட்ட பட்டாக்கள்லாம் கொடுக்கணும். அதே போல வந்து மீனவர் சமூகம்